வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வின்வின் கம்பெனியோடைய 9/2024 வின்வின் கம்பெனிலேயே வந்து 786வது குழுக்கள். நம்ம நேற்றே சொன்னோம் கண்டிப்பாக 7 நம்பர் பேஸ்ட் ஆடுவாங்க. ஏன்னா 7 நம்பர் வின்வின் கம்பெனியில் ஆடாமல் விடவே மாட்டாங்க. கண்டிப்பாக 7 நம்பர் வச்சு ஆடுவாங்க, ஆடாமல் விட மாட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் சொல்லி கொடுத்தோம். அதே மாதிரி தான் 7 நம்பர் வச்சு ஆடினாங்க. செம்மையாக ஒரு வின்னிங் தான். நம்ம 7 நம்பர் கொடுத்தோம், 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங். இதுக்குள்ளே தான் வர வாய்ப்பு இருக்குன்னு நம்ம போர்டு வைஸாக மாறி இருந்தாலும் நமக்கு 7 நம்பர் 2 நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரும்னு எதிர்பார்த்தோம். அதுதான் நடந்திருக்கு, வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம நேற்று இன்றைக்கி சொல்லும் போது நம்ம அதான் சொன்னோம், 7 நம்பர் 2 நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. 2 நம்பர் 7 நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க, ஆடாம விடவே மாட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் சொன்னேன். ஏன்னா உங்களுக்கு வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 7 நம்பர் 2 நம்பர் இல்லாமல் ஆட மாட்டாங்க. நம்ம தெளிவாக சொல்லிட்டு தான் இருக்கிறோம், 7 நம்பர் 2 நம்பர் இல்லாமல் ஆட மாட்டாங்க. அதனால தான் 7-2ங்கிற நம்பர் நம்ம தெளிவாக கொடுத்துட்ருக்கோம். 7 நம்பரையும் 2 நம்பரும் கண்டிப்பாக ஆடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் 7-2-5 5 நம்பர் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தா 5 நம்பர் ஆடலை. பட் அதுக்கு பதிலாக நம்ம 7 நம்பர் 2 நம்பர் ஒரு செம்மையாக வச்சு கொடுத்துட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு எப்போயுமே வின்வின் கம்பெனி 7 நம்பர் இல்லாமல் ஆட மாட்டாங்க. நான் தெளிவாக சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஏன்னா 7 நம்பர் தான் அவங்களுடைய பிரதான டார்கெட் நம்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரியே ஆடி இருந்தாங்க, ஒரு சூப்பரான வின்னிங்காக இருந்துச்சு. சரிங்களா? அதே மாதிரி நாளைக்கும் வந்து நமக்கு ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ரீ சத்யா பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10/9/2024 432வது குழுக்கள். இதில் என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுதுங்கிறதை பார்ப்போம். மேபி நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நாளைக்கு டபுள்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. எதனால் நாங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 272 அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. ட்ரையல் நம்பர் பேஸ்டாக பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்தாங்கன்னா 404, அதாவது 404ங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க. அந்த 404 பேஸை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு கண்டிப்பாக நமக்கு என்ன கொடுப்பாங்க, நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா போன வாரம் நமக்கு என்ன ஆடினாங்க, ஸ்ரீசக்தியில் நமக்கு என்ன ஆடினாங்க பாருங்கள், 007ன்னு ஆடினாங்களா. அப்போ நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பராக தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் எடுத்துங்க. எல்லாமே டபுள்ஸ்க்கான வாய்ப்பாக தான் இருக்குது நாளைக்கு. ஏன்னா 404ங்கிறது நமக்கு டபுள் நம்பராக தான் இருக்குது. அதே மாதிரி 007 272. சரிங்களா? இதெல்லாம் எல்லாமே பார்க்கும்போது நமக்கு டபுள்ஸ் தான். இதில் ட்ரா நம்பர் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து 432ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? மற்றபடி எதுவுமே இல்லை, எல்லாமே டபுள்ஸ்க்கான வாய்ப்பாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு அப்படி டபுள்ஸ் வர மாதிரி இருந்தால் என்ன நம்பர் வருது அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். என்ன மாதிரி நம்பர்களான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்முடைய ட்ரெண்டிங் சுனாமிங்கிற சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச அன்பு ஆதரவு கொடுத்துருங்க. கண்டிப்பாக உங்களால் உங்கள்கிட்ட சொல்லும் போதே அவங்க சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாராவது உங்களை ஃப்ரெண்டு இருந்தால் கூட அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயத்துக்காக செய்கிறாங்க. கண்டிப்பாக அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நாளைக்கு 10ஆம் தேதி எஸ்எஸ் கம்பெனி வெட்டராக இருக்குது. எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் ஆடுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதில் என்ன மாதிரியான நம்பர்கள் பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகி கூட வின்னிங்கன்னா 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பேஸ்ட்டாக வருவாங்கன்னா நம்ம 1ஆம் நம்பர் கொடுத்துட்டே தான் இருக்கும். அடிக்கவே மாட்டாங்க. எந்த போர்டில் எடுக்க மாட்டாங்க. ஏ போர்டில் 47 நாளாக இருக்குது, பி போர்டில் 11 நாளாக இருக்குது, சி போர்டில் 25 நாளாக இருக்குது. இதுக்கு கண்டிப்பாக நமக்கு இந்த 47ங்கும் போது நமக்கு கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆயிடுச்சு. 1.5 மாதம் அடிக்காத நம்பராங்க இப்போ அடிக்க போகிறாங்கன்னு கேட்கலாம். வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம சொல்லுவோம். இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நமக்கு ஆல் போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஆல் போர்டில் 1ஆம் நம்பர் கிடைக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? இதில் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அதிகமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நம்பர் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்ச 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏ போர்டில் உங்களுக்கு எதுவும் 6ஆம் நம்பர் வருதான்றதையும் பாருங்கள். எனக்கு ஏ போர்டு 6ஆம் நம்பர் தான் நமக்கு மறுபடியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன் 6ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அது பெண்டிங் நம்பர். அது போக 2ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் தான் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க. அதில் மாற்றமே கிடையாது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மறுபடியும் நமக்கு இருக்குது. 2ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. என்னுடைய கணக்கில் 6ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 2ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 6ஆம் நம்பர் ஆடுவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நல்லா கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க. 1ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பருக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள். இப்போ நம்ம நேற்றே என்ன சொன்னாங்க, 7 நம்பர் தான் வரும்னு சொன்னால் 2ஆம் நம்பர் வந்துருச்சு. சரிங்களா? அவ்வளோதான். அதே மாதிரி 2ஆம் நம்பர் 7 நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க. ஏன்னா இது வந்து நமக்கு வின்வின் கம்பெனி அப்படி தான் ஆடுவாங்க. அதே மாதிரி எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆடுவாங்கன்னா முழுக்க பெண்டிங் நம்பர் தான் பேஸாக ஆடுவாங்க. வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. நீங்கள் தெளிவாக பாருங்கள் நீங்கள் வேணும். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏங்க 8ஆம் நம்பர்னால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். 8ஆம் நம்பர் இங்கே வச்சா தான் உங்களுக்கு
என்ன வரணும் 875ன்னு வரணும். எனக்கு 875க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. மேலே பார்த்தீங்கன்னா 857ன்னு கிடச்சிருக்கு. அதை கனெக்ட் பண்ணி நம்ம 875க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு 8ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள் ஏ போர்டில். ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் சின்ன நம்பர் 2ஆம் நம்பரை விட பெரிய நம்பர் என்ன நம்பர் வரும்? 2ஆம் நம்பரோட பெரிய நம்பர் 6ஆம் நம்பராக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு 8ஆம் நம்பராக இருக்கலாம். நம்ம திரும்பவும் அதான் கொடுக்குறோம். திரும்ப என்ன கொடுக்குறோம்? அந்த 2 4 6 8ங்கிற அந்த நம்பரை தான் நம்ம பேஸ்ட்டாக கொடுக்குறோம். புரியுதுங்களா? நம்ம என்ன கொடுக்குறோன்னா உங்களுக்கு 2 4 6 8 பேஸ்ட்டு நம்ம எப்போயுமே கொடுப்போம். அதே நம்பர் தான் கொடுக்குறோம். ஏன்னா அதுதான் ஆட்டம், வேறு எதுவும் ஆட்டம் இல்லை. சரிங்களா? அதனால சொல்கிறேன். சரிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாளைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்சு 2ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பரும், 2ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பரும் கொஞ்சம் அதிகமாக ஆடக்கூடிய நம்பராக தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகளும் இருக்குங்கிறதா என்னுடைய கணக்கு. சரிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 7ஆம் நம்பர். இன்றைக்கி 7ஆம் நம்பர் வந்திருக்கலாம். 7ஆம் நம்பருக்கு அதிகபட்சம் ஆடக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7ஆம் நம்பர் தான் ஆடினாங்க. 7ஆம் நம்பருக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் வந்து 4ஆம் நம்பர். 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். ஏன் சொல்கிறேன்னா 774, அதாவது 774 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். 4ஆம் நம்பர் கொஞ்சம் பேஸ்ட்டாக ஆடுவாங்க. இந்த மாதம் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இந்த 5ஆம் நம்பர் வச்சுக்கிறாங்க இல்லையா, 3 5ஆம் நம்பரு, இந்த 3 5ஆம் நம்பர் தொடர்ந்து வரும் அப்படின்னு தோணுது எனக்கு. இந்த மாதம் பூராமே அப்படி தான் ஆடுவாங்கன்னு தோணுது. அதனால தான் திரும்ப நம்ம வந்து அந்த நம்பர் கொண்டு வரோம். ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப அதாவது ஒரு டைம் வச்சுட்டாங்க அப்படின்னா 3 நம்பரு திரும்ப நமக்கு ஏதாவது ஒரு போர்டில் மாற்றி 3 டைம் வச்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அது மாதிரி தான் எனக்கு மறுபடியும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா 7ஆம் நம்பர் 4 நம்பருக்கு மறுபடியும் ஒரு 7ஆம் நம்பர் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா சொல்ல முடியாது. 7ஆம் நம்பர் வச்சாங்கன்னா என்ன வருங்க? 778ன்னு வருமா? 777ன்னு வரும். 555 வருதுல, அதே மாதிரி 777ன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கான்னு பாருங்கள். நம்ம என்ன சொன்னேன், நம்ம கொடுத்தோன்னே உடனே வந்துட போகிறது கிடையாது. வருதான்னு பாருங்கன்னா 5ஆம் நம்பர் பேஸ்ட் நம்ம அப்படி கொடுக்கும்போது நம்ம தான் சொன்னோம் 5ஆம் நம்பர் நமக்கு அப்படி தான் வருது. அதனால தான் சி போர்டு 5ஆம் நம்பர் கொடுக்குறேங்க அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தோம். அதே மாதிரி 5ஆம் நம்பர் வந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த பி போர்டில் ஒரு 7ஆம் நம்பர் திரும்ப வருது அப்படின்னா கண்டிப்பாக அது வைக்கணும், வச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வைப்பாங்க. அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. சரிங்களா? அதனால தான் அந்த நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருது, மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுத்துக்கங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அது தகுந்த மாதிரி வைங்க. சரிங்களா? இப்போ நான் கொடுத்தங்க இருக்கா நீங்கள் வைக்க வேண்டாம். உங்களுக்கு மேட்ச் ஆகுதா 272 அப்படி மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இதில் வந்து 6ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் எப்படி மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பார்த்துங்க. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரதான கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து 6ஆம் நம்பர் தாங்க. ஏன் 6ஆம் நம்பர் சாரி 5ஆம் நம்பர். சரிங்களா? ஏன்னா 2க்கு 5 அப்படிங்கிற மெத்தடில் 5ஆம் நம்பர் பிரதான நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏங்க திரும்ப 5ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 975 இங்கே இருக்கு இல்லையா, 975 அந்த கணக்கு அப்படியே வந்துடும். 975 இங்கே வச்சிங்கன்னா 975 தான் எனக்கு ரொம்ப திரும்ப கிடைக்கிது. அதே மாதிரி 972 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லையா? அது இல்லைன்னு நம்ம மறக்க முடியாது. 972 972 இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2 நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரதானமாக நாளைக்கு ஆடக்கூடிய நம்பராகவும் தெரியுது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். 975 972 2 நம்பருமே நமக்கு இங்கே மேட்சிங்காக எடுத்து ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம். யாருக்காச்சும் இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு 975 972 இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னா நீங்கள் சி போர்டில் நம்ம 2ஆம் நம்பர் அல்லது 5ஆம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். இல்லைன்னா சொல்ல முடியாது. கண்டிப்பாக வரும், வராமல் போகாது. சரிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வருதான்றதையும் பாருங்கள். வந்த இடத்துக்குன்னு தான் சொல்கிறேன் நான். சரிங்களா? இப்படியே தான் வரணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது இல்லையா? அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருந்தால் எடுத்துங்க. 2ஆம் நம்பர் மறுபடியும் ரிட்டர்னு சி போர்டிலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா 972 975. சரிங்களா? அந்த மெத்தடை தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால தான் நமக்கு நேற்று 9ஆம் நம்பர் வச்சு இன்றைக்கி 7ஆம் நம்பர் வச்சுட்டாங்க அப்படின்னா பி போர்டில் மறுபடியும் ஆடினாங்கன்னா 975 ஆடியில் இல்லை 972 ஆடலாம். இந்த 2 நம்பருமே நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். சரிங்களா? வந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எங்கேயாச்சும் உங்களுக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா உங்களுக்கு 645. சரிங்களா? 645ங்கிறது நமக்கு ஸ்ட்ரைட்டாக வரக்கு 3 டிஜிட்டில். அதே மாதிரி 872 இந்த 2 நம்பருமே ரொம்ப ஃபுல் டிஜிட்டில் நமக்கு வந்து விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா சொல்ல முடியாது. நமக்கு அருமையான வாய்ப்புள்ள நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி ஏன்னா அவனுக்கு 404 அப்படிங்கிற நம்பர் நமக்கு நாளைக்கு வருது. 404 அப்படிங்கிறதுனால நமக்கு நாளைக்கு டபுள்ஸ் ஆடினாங்க அப்படின்னா என்ன மாதிரி டபுள்ஸ் வரலாம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு டபுள்ஸ் ஆடினாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடக்கூடிய நம்பரில் எனக்கு நாளைக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக ஆடினாங்க அப்படின்னா எனக்கு வந்து 1ஆம் நம்பர் ஆடுறதுக்கான சான்ஸ் தான் இருக்குது. அதனால தான் நம்ம இங்கே இங்கே 6ஆம் நம்பரும் ஆல் போர்டில் ஒரு 1ஆம் நம்பர் கொடுக்குறோம். 1ஆம் நம்பர் ஆடினாங்கன்னா டபுள் நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேறு என்ன நம்பர் ஆடுவாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 4ஆம் நம்பர் ஆடணும்னு எனக்கு தோணுது. இந்த 4 4ன்னு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ட்ரை பண்ணி பாருங்கள். 44 ஆடு தான். எனக்கு ஒரு நம்பர் தான் கிடச்சிருக்கு. ஆனால் இருந்தாலும் 44க்கான வாய்ப்புகள் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 2 நம்பருமே பெண்டிங் நம்பர் 4 நம்பரு. பி போர்டில் 12 நாளாகவும் சி போர்டில் ஒரு 18 நாளாகவும் பெண்டிங்கில் இருக்குது. 44 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி 11 இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது. இது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அப்போ நாளைய பொறுத்த வரைக்கும் என்னங்க நம்பர் வரும் அப்படின்னா, எனக்கு 6ஆம் நம்பர் டவுட்டாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும். 8ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வரைக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. 4ஆம் நம்பர் இருக்குது, 2ஆம் நம்பர் இருக்குது. இதுதான் எனக்கு பிரதானமாக அடிக்கக்கூடிய நம்பராக தெரியுது. உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருது, மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம ட்ரெண்டிங் சுனாமிங்கிற சேனலுக்கும் உங்களால் முடிஞ்ச அன்பும் ஆதரவு தெரிவிங்க. அதே மாதிரி அவங்க சேனல் மாதிரி வேறு ஒரு சேனல் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ண சொல்லிக்கோங்க. கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ப்ரைஸ் தரேன் அப்படின்ட்டு இருக்காங்க. பார்க்கலாம் எப்படி அவங்க பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்ப்போம். உங்களால் முடிஞ்சால் அதை வாங்கிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா அவங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க கொடுக்குறது நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குமே, சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள்.